ராசே, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, உனக்கு தெரியுமா? அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? இன்னைக்கு விருதுநகர்லேருந்து எக்ஸ்போஸ் பயிற்சிக்கு ஒருத்தர் வந்தார்ல. ஆமா, அதுக்கு என்ன? விருதுநகர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டார். மதுரையிலேருந்து பள்ளிவேலா பஸ் ஏறிட்டு மேலேச்சூர் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போய் நின்னேன். பஸ் வந்து நின்னது முன்னாடி படியிலேருந்து ஒருத்தர் இறங்கினார். இவர் தானாக்கும்ட்டு நீங்கள் விருதுநகரான்னு கேட்டேன். ஆமான்னாரு. சரி உட்காருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்த உடனே ஸ்க்ரீன் காயரை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டார். இதுதான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வந்ததுன்னு சொன்னி. ஐயோ, நான் இதுக்கு வரலையே அப்படின்னாரு. நான் ஒரே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஐயா, என்ன சொல்றிய? அப்புறம் அவர் யாரு? அவர் யாருன்னு தெரியாம தானே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சார் கேட்டான்னு தெரியுது, அவர் நம்ம ஊர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. ஏங்க, யாரு என்னன்னு கேட்டு கூடவா ஏத்த மாட்டியா? நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் விருதுநகரான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் அப்படி மாத்தி பேசுறாரு? அங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அவருக்கு உண்மையிலே காது கேட்கல, என்னைய மாதிரி. காது கேட்காதுன்னு சொல்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக இருந்திருக்கு. காதில் மிஷினும் வைக்கல. ஐயோ, மிஷின் வச்சிருந்தா ஏன் இந்த அலைச்சல்? அவரும் கஷ்டப்பட்டு அடுத்தவளையும் கஷ்டப்படுத்திருக்காரு. ரொம்ப பேருக்கு காது கேட்கலன்னா மிஷின் வச்சுக்கிறது அவ்வளவு கௌரவ குறைச்சலாக இருக்கு. இதுல என்ன கௌரவ குறைச்சல் வேண்டி இருக்கு? நடக்க முடியாதவ இப்போ கம்ப ஊனிக்கிட்டு நடக்கிறாங்க, கண்ணு தெரியாதவ கண்ணாடி போட்டுக்கிறாங்க, கால் கை இல்லாதவ செயற்கை கால் கை பொருத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது. அதுதான் ராசு. கண்ணு தெரியாதவ கண்ணாடி போட்டுக்கிட்டா அது ஸ்டைலா, காது கேட்காத மிஷின் வச்சுக்கிட்டா கேவலமா. என்ன உலகம். சரி, அப்ப அந்த விருதுநகர்ல இருந்து வந்தவர் எந்த பஸ்ல தான் வந்தாரு? அதை ஏன் கேட்குற? அவர் பின்னாடி படி வழியாக இறங்கி எனக்கு போன அடித்த மணியமாக வந்திருக்காரு. நான் போன கூட எடுக்காமல் வர வச்சு ஓட்டி வந்துக்கிட்டே இருக்கேன். இதுதான் நடந்தது. படித்தவன் பாட்டை கெடுத்தானா, எழுதுனவன் ஏட்டை கெடுத்தானா? அந்த கதையா இருக்கு உங்க கதை.